இரவு ஷூட்டிங் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்து கார்ல பயணம் போயிட்டுருந்தாருங்க ஒரு கிராமத்து வழியா. அப்ப வந்து அவரோட உதவியாளர் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவரு தூங்கிட்டே போனாரு. டிரைவர் கார் ஓட்டிட்டே போனாரு. கிராமத்த நெருங்கும்போது அந்த கிராமத்து ஆளுங்க ஒரு 5, 6 பேர் வந்து அந்த கார வழிமறிச்சு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னடா அது ஒரே சத்தம் கேட்குற மாரி இருக்கே!" அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்த்தா, அந்த டிரைவர அவங்க கூட இருக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. "ஏய் உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு? என்ன இருக்கு? குடுத்துட்டு போங்க." அப்படின்ற மாரி மிரட்டிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் எப்பவுமே கம்பு வந்து வச்சிருப்பாரு. அந்த கம்ப எடுத்துக்கிட்டு, வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு, சண்ட போடுறதுக்கு தயாரா வந்து நின்னு, "என்னப்பா? என்ன உங்களுக்கு வேணும்? என்னடா நெனச்சுட்டு இருக்கீங்கன்ற?" மாரி சத்தம் போட்டாரு. எம்ஜிஆரோட வாய்ஸ தெரிஞ்சுக்கிட்டவனுங்க, "டேய் வாத்தியார்றா" அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். "டேய் ஆமாடா எம்ஜிஆர்றா" அப்படின்னு. அந்த இருட்டுக்குள்ள கூட தலைவர் தங்கம் மாரி ஜொலிச்சாரு. பார்த்துட்டு சும்மா இருப்பாய்ங்களா? "ஐயா சாமி எங்கள மன்னிச்சுருங்க. நான் உங்க காருன்னு தெரியாம வழிமறிச்சுட்டோம். இனிமே இந்த மாரி செய்ய மாட்டோம்." அப்படி இப்படின்னு சொன்னாங்க. "ஏப்பா திருடுறது தப்பில்ல? வழிப்பறி செய்யறது தப்பில்ல? உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடணும். இந்த மாரி செய்யறது எவ்வளோ தப்பு தெரியுமா? சரி என்ன வீட்ல வந்து 1 மாசம் கழிச்சு வந்து என்ன பாருங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் செய்ற மாரி ஐடியா பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பண உதவி செய்றேன். ஒரு தொழில் பண்ணி பொழச்சுக்கங்க. வழிப்பறி செய்யறது தப்பு." அப்படின்னு. உடனே அதில "சரிங்க வாத்தியாரே! நீங்க சொல்ற மாரி செய்றேன் வாத்தியாரே" அப்படின்னு சொல்ட்டாங்க. 1 மாசம் கழிச்சு அவங்களும் வந்தாங்க. அவங்கள கரெக்ட்டா அடையாளம் கண்டுபிடிச்சு, "டேய் நீ தானடா குரல ஒசத்தி பேசுனது" அப்படின்னு. ஒருத்தன், "ஐயா சாமி நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சாமி, மன்னிச்சுக்கங்க சாமி" அப்படின்னாங்க. "என்னப்பா பண்ண போறீங்க?" "இல்ல சாமி எங்களுக்கு மரம் ஏறலாம் தெரியும். நாங்க மரம் ஏறி தேங்காய்லாம் பறிச்சு போட்டு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம்ன்னு." "சரிங்கப்பா எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா வியாபாரம் பண்ணி பொழச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி பணம் குடுத்து அனுப்பிச்சாரு. இது அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன செய்தி உங்களுக்காக.